இன்றைக்கு சத்யாவும் நானும் சின்ன சத்தம். நீ இறந்த காலத்தையும் வாழ முடியாது, எதிர்காலத்திலையும் எப்போ வாழலாம். ஆனால் நீ நிகழ்காலத்தை மட்டும் வாழாமல் ரெண்டுலேயும் வாழ்ந்து கொண்டிருக்க. அதை பற்றி தான் நாங்கள் தொடங்கினோம். ஏன்னா நிகழ்காலத்தில் ஒரு குழப்பம் முடியாது. ஜஸ்ட் நோ நீ எது வந்தாலும் அது இறந்த காலமாக இருக்கும், அல்லது இறந்த காலத்தை பற்றிய கவலை எப்படி செய்யலே செய்ய வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய பயம் நடக்குமோ நடக்கும். அப்போ எனக்கு அது விளங்கு. அந்த பாயிண்ட் என்ன வந்தேன்டா, இதெல்லாம் வாழ உண்டு, ஆனால் ஏன் வாழ முடியல, ஏன் அதுதானே. அதாவது நீ கேட்ட இந்த அற்புதமான அமிர்த வார்த்தை அவர் சொன்னார். இன்றைக்கு சொன்னார், அவங்க எழுதுகிற மிச்சம் குறைவு, ரமணமையெல்லாம் எழுதுறதில்ல, அது வார்த்தைகள். அது சொல்கிறார், இப்படி வார்த்தை பேக்ட் வித் எனர்ஜி, பவர். விவேகானந்த சுவாமிஜியும் அவர் எழுதின எல்லாம் ஆக்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் இது. அவரோட சொல்கிறார், டோன்ட் கரெக்ட் மை கிராமர், அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறார். நீ எடிட் பண்ணான்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இது ஆல் த வேர்ட்ஸ் என்ன இந்த தவத்தில் இருந்த அந்த எனர்ஜியில் இருந்து வந்தது. டோன்ட் கரெக்ட் என்ன அர்த்தம்டா, நல்லா தெரியுது. ஏன் வாழ மாட்டேன்டாண்டா, ரெப்படிஷன் சொல்லுங்க, பயிற்சி. அந்த ரெப்படிஷனுக்கு அடுத்த வேர்டு இந்த பகவத்கீதை மற்றதெல்லாம் அதை சொல்கிறது. அப்பியாசம் வைராக்கியம், சரிதானே? அது ரெண்டு தான் வருது, அப்பியாசம் வைராக்கியம். அப்போ அவர் அர்ஜுனன்கிட்ட வருது, என்ன சொல்கிறார், அண்ணா நீ சொல்கிற எனக்கு விளங்குது, ஆனால் இந்த மனத்தை அடக்கிறது காற்றை பிடிச்சி அடைக்கிற மாதிரி அவ்வளவு சிரமம். அதுக்கு அவர் சொல்கிற ஆன்சர் என்ன சொன்னாரண்டா, அர்ஜுனா நீ சொல்கிற 100% சரி, ஆனால் அதில் 2 மெத்தடால் பயிற்சியால் நீ அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ நம்ம தான் இது இன்னும் நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வேணும். சரியாக 6:15 எல்லோரும் பயிற்சிக்கு போகணும். வரமணி தானே பேசப்போம் அன்றைக்கு. அப்பா முழு நீங்களாம் செய்யுது, அதை ஒவ்வொரு நாளும் செய்யணும். நீங்கள் நேற்று ஒன்றும் செய்யலையா, நேற்று முடியாமல் போயிட்டு அது வேறு விஷயம். அப்போ அது பகவத்கீதை. இது அஷ்டாவகர கீதா. இந்த உலகத்திலே இந்த ஞானத்தில் அதிகபட்சமாக 2 புத்தகம் இருக்குது. அதில் அஷ்டாவகர கீதா, மற்றது அவதூத கீதா. அதில் மாணவன் கேட்குறான், என்ன கேட்குறான், ஓம் ஸ்ரீ கணேஷாய கதம் ஞானம் அவாப்னோதி கதம் முக்திர் பவிஷ்யதி வைராக்கியஞ்ச கதம் பிராப்தம் இதம் ப்ரூஹி மம பிரபு. அவர் குருநாதர் பிரபுண்டா கடவுளேன்னு கூப்பிட்றான். டீச் மீ திஸ் ஓ லார்ட், ஹவு கேன் நாலேஜ் பி அக்வயர்டு. அப்போ இந்த ஒரு வார்த்தை நான் போட்டு நான் சொல்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் இல்லையா மகேஸ்வரன்? அது நாலேஜ் இல்லை, என்ன இன்ஃபர்மேஷன், தகவல். இவர் கேட்குறது ஹவு கேன் லிபரேஷன் கம். நான் எப்படி இதில் நான் சின்னொரு ஆள், நான் அங்காரம், இதுலேருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன். ஹவு இஸ் ரினன்சியேஷன் அச்சீவ்டு. இதை எதுக்காக தான் அடுத்து எடுத்தினேன் 2 பாயிண்ட். அபியாசேனது வைராக்கியம். 2 கண்ணன் 2 அட்வைஸாக சொல்கிறான். அர்ஜுனா 2 வழி தான் இருக்குது. முதலாவது அப்பியாசம் நல்லா பாருங்க, ரெப்படிஷன். எல்லாம் நம்ம எல்லாம் 16 வருஷம் 18 வருஷம் என்ன எழுதும், ரிப்பீட் பண்ணோம். அதை படித்த திரும்ப ஞாபகம் வந்துட்டு. ஆனால் அது தகவல் தான் உன் அதால். இப்போ எத்தனை பேர் இப்போ என்னோட கேட்டிங்கன்னா, நான் படித்ததெல்லாம் ஜோக்ரஃபின்னு சொல்லக்குள்ள அது எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஒரு பையன் சொன்னான், அந்த இது பத்ரிநாத்தை கடந்த கடல் இருக்கு இல்லையோ ஒன்று கேட்டான். அவன் ஜோக்ரஃபி படிக்கிற மக்கு இன்னும் படுக்குவோம் வந்து ஒரு சாதாரண விஷயமே அதுலேருந்து எத்தனை 25,000 அதுக்கப்புறம் ரஷ்யா அதுக்கு மேலே வந்து போகணும் அவன் சொல்கிறான். இது கடந்த மாதிரி அப்போ என்னது, அதுக்கும் தகவல் அவனுக்கு இல்லை. ஒரு சாதாரண விஷயத்தை விளங்கி கொள்ள கூட இல்லை, அவங்களோட தகவல் கூட என்ன. ஓகே,
அவ்வளோ அதுக்கு மேலே இல்லை. வெனியூவில் வரேன்டா அவர் அபியாசம் எனக்குள்ளே அபியாச புத்தகம் பொத்து இது ஹிந்தியில் எக்ஸசைஸ் புக் உங்களுடைய கொப்பிக்கு அங்கே அபியாசம் அதுலேயும் அபியாசம்னு வருது. ஆனால் இங்கே கவனமாக தயவு செய்து கேளுங்க. இப்போ லண்டன்லேருந்து இதெல்லாம் கேட்டுட்டு சாமியோட டாக்ஸ் எல்லாம் அப்போ சசியோடையும் கொஞ்சம் காய்ப்பான் கேட்டுட்டு இங்கே ஹெவியாக போகுது என்னன்னா நான் சொன்னேன் அது சரி ஏன்னா எனக்கு முன்னுக்கு அகல் 93ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு அவ்வளோ மாதிரி தோன்றிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லலையே இல்லை அவள் சொல்லி போட சொன்னேன் நீ ஒரு கேள்வி எடு இப்போ இங்கே இருக்காவன் எடுத்துகிட்டு வா அவன் இது பண்ணு. இப்போ அவள் சரியாக பிடிச்சிட்டாள். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லையா என்ன சொல்கிறது நேரம் இல்லையா அப்பா அந்த வார்த்தை சொன்னால் நான் இங்கே ஏதாவது கொஞ்சம் கல் கட்டியை கொஞ்சம் வச்சுக்கொண்டு ஆகலை எறிகிறது சொல்கிறாங்களே ஏன் மகேஸ்வரன் சொல்லுங்க. அது முழு பூசணிக்காக சோத்தில் குதைச்ச கதை. நீங்கள் ஒருவரும் வாயை திறந்து நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. உங்களோட குருநாதன் சொல்லுவார் ஐ மேக் டைம் போய் வேண்டியது. அப்போ எல்லாருக்கும் 24 வயது தானே. இப்போ நான் எனக்கு அழகான உதாரணம் உங்களை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த 140 கோடி அதில் அவ்வளோ நம்ப முடியாமல் இருக்குது. ஒவ்வொரு கோணம் என்ன அந்த மாதிரி நேரமே இருக்குது. ஆனால் ஆசனம் பிராணாமம் தியானம் அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். உங்களுக்கு உடைய நேரம் இல்லை. அப்போ என்னண்டா அப்பா சரிங்க சொல்லுங்க நான் என்னண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என்ன அப்போது பெரிய கஷ்டப்படி சொல்கிறான் சத்தமாக சொல்ல மாட்டேன் ரெக்கார்ட் ஆயிடுவேன் புரியல. நோ நான் சொல்லிட சொன்னேன் உங்களோட கூட தான் வேலை அங்கே இல்லை அது மட்டும் 200 துறவிகள் அவங்க ஒவ்வொருவரும் ஒரு solid ஈகோ அவங்களோடையும் ஹேண்டில் பண்ணுவோம். குருநாத சேவை நம்மளோட தனி சாதனை எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த டார்கெட் இஸ் ஸோ டெம்ப்டிங் இவக்க தான் சொன்னேன். உங்களுக்கோ இப்போ கடைக்கு போகிற தீபாவளிக்கு உடுப்பு எடுக்கிற மனுஷன் இல்லையா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் அடிச்சுட்டு போவீங்க மட்டங்களை போவீங்க கொழும்புக்கும் போவீங்க எதுக்கு உடுப்பு எடுக்கிறது. அதை விடுங்களேன். எங்கே போகிறீங்க நாங்கள் எங்கே போகிறோம் அந்த கூரைச்சல் எடுக்கிறது இந்தியா சொல்கிறேன் ஐயா காஞ்சி நாங்கள் போனேன் தெரியுமோ. நாங்கள் காஞ்சிபுரத்து போனால் இவ்வளோ இப்போ இப்படி வெளியில் கொண்டு வந்து நான் பட்ட பாடு வாங்கன் போனோடா அவன் உள்ளுக்கு போய் எடுக்கிறான் மட்டத்தை எனக்கு தெரியும் வேண்ட மாட்டாங்க. நல்ல ஜோக்கா ஹவுஸ் ஹஸ்பண்ட் உங்களோட கணவர் எப்படி இருக்காங்கடா அவர்கிட்ட கேட்டேன். அவன் சொல்கிறான் சுருக்கமாக சொல்ல போனால் அவர் துணி கடையில் வேலை செய்கிறார். மகேஸ்வரன் எந்த கடையில் உங்களுக்கு விளங்க இல்லையா ஜோக்கோ ஆளை பாரு ஆளை அவள் வீடு இழுத்து போடுவாள் அது வேணும் அதை விடுவாள் இது வேண்டாம் போயிடுவாள். அப்போ அந்த பொறுமை கல்யாணம் கட்ட பொறுமை ஒரு நான் நல்ல ஜோக்கு இல்லை என்ன நல்லா இருந்தது கேட்குறது. ஏன்னா நான் கூட போனேன் ஒரு தரம் டெல்லியிலப்பா நம்மளோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு இப்போ இல்லை உடம்பு அற்புதமான தாயா எனக்கு உணவு கொடுத்தா சாமிஜி போரிங் லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். அவன் சரி நான் தானே கூட போனால் ஒவ்வொரு கடையிலையும் போவாள் எடுத்து போடுவாள் தோணுவாள் கடையை ஒன்றும் வேண்டாமல் திரும்ப வரக்குள்ள எனக்கு பொறுக்க முடியாமல் போயிட்டு ஒரு லிமிட் இருக்கே அம்மா விண்டோ ஷாப்பிங் நான் சாமனை வேண்ட போனது போரிங் நினைவில் எதுக்கு என்ற பாயிண்ட் வெரி கிளியர். இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கிற ஆசையும் ஆதங்கமும் இல்லை அந்த அந்த ஒருமுகப்பட்ட அப்பா என்ன இப்படி பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு ஏன் சிவசோனா சொன்னேன் இங்கே பேரப்பா எனக்கு 9 வயதுலேருந்து ஒட்டுவரில் நம்பிக்கை இல்லை. அடுத்த நிமிஷம் வரலாம் போகலாம் மரணம். அடுத்தது ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. அது 2 விஷயம் சின்ன ஒரு 9 வயதுலேருந்தே தெரியும். முதலாவது மரணம் சர்டன், 2வது இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு உண்டு தெரியாது. என்ன கேள்வி பார்த்து சொல்ல மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ரைட். அப்போ அதுலேருந்து என்கிட்ட டார்கெட் வெரி கிளியர் அப்சல்யூட்லி கிளியர். அப்போவும் கிளியர் அப்போவும் கிளியர். ஏன்னா அடுத்தது அவர் என்ன யாமார்க்கும் குடியல்லோம் நொமனை எஞ்சோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அவர் சொன்னார். அப்போ அது சொன்னது ஆனானப்பட்ட அப்பர் பெருமான்
அந்த 4 குறவர்களையும் அவர் தான் முதலாவது. அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்பமே என்னாலும் இவங்களுக்கு உள்ளதெல்லாம் துன்பம், ஆனால் இன்பம் முடி இருக்கிறது. அது என்னது சேல்ஸ்மேன்ஷிப்பா, அது சொல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டா. அப்போ எனக்கு அது வரை கிளியே. அவர்கிட்ட நான் சொன்னேன், இவ்வளவு நடந்தும் இந்த டெம்டேஷன் வாஸ் என்ன ஆப்சல்யூட்லி இந்த பக்கம் நீ ஒன்றும் கிடையாது. அவன் என்ன செய்யணும் செய்யுது. உங்களுக்கு என்ன நடக்கண்டா அதை நான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் சூடு போடுங்க. என்ன சொல்கிறது, முளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்க. உங்களுக்கு வாய் திறந்து சொல்ல ஒரு அதிகாரம் இல்லை இந்த தேவாரத்தை. அல்லர் சொன்னாங்க அப்படியா இருக்குங்க நீங்கள் சரி நோ. அப்போ உனக்கு அப்படி இதெல்லாம் கிடைக்க போகுது, நீ எப்படி ரிப்பீட் பண்ண போகிறாய்? இவ்வளோ நொண்டை சாட்டி சொல்லி இதை மட்டும் நோத்தி போடுவாய், மற்றெல்லாம் செய்வாய், இதை மட்டும் செய்ய மாட்டேன். ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, டெம்டேஷன் இல்லையே, கோல் இஸ் நாட் கிளியர். மரணத்தை உனக்கு வந்தால் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ வந்தா நீ அதை விடுங்க ஐயா. 67 68 வயது, 16 18 வயதில் அஸ்வானந்தாஸ்டர் வந்தார். அதை கட்டாயம் சொல்லணும். துறை வந்தோடனே அவருக்கு பிராமணர் பூஜையெல்லாம் தெரியும். விஸ்வநாதன் வந்து பூஜை செய்ய விட்டான். அரே குருனா உனக்கு சொல்லக்குள்ள முதல்ல உனக்கு சன்னியாசம் கொடுத்தோ நீ ஒரு துறவி இல்லை உண்ட இது என்ன காட் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைஸ் அந்த குருநாதர் சொல்லி வச்சுட்டார். அது உனக்கு ஞாபகம் இல்லை இல்லை. அப்போ இவன் செத்து கொண்டு இருக்கார் மகேஸ்வரன். அது நான் அந்த ஹாஸ்பிட்டலில் டாப்பில் சின்னொரு அதெல்லாம் வார ஜாகராகலாங்கிற வாரம். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், சுவாமிஜி மேபி டு நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒயருப்படி ஏன் சொல்கிறேன்டா, இந்த அவங்களே அப்படி வேண்டா உங்களை அப்படி இல்லை இரவு போயிட்டார். என்ன சொல்லுவாருண்டா, அவர் சொன்னார் நான் சாப்பிட்றேன் இல்லை. சுவாமிஜி உண்மை தான் சொல்லணும். என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, நம்ம போய் கொஞ்சம் காலம்தான் பக்கம் இல்லை. அவங்களால உங்களையும் மன்னிக்க முடியாது. என்னடா எத்தனை தரம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க மகேஸ்வரன் இல்லையோ. ஆனால் ஒன்றையும் சூடு ஒன்று எங்கே ஆனலை. இன்றைக்கு நம்மளோட ஒரு ராணியில் கை போடாட்டி என்ன தூக்கம் மாறல, அதை போட்டுத்தானே ஆகும். ஐயோ மத்தியானம் வந்தா என்ன பார்க்கறது. நான் விரல் நமக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று தானே இருக்கேன். நான் சொன்னேன் எப்படி போன்றான்னு அதை உலகம் படித்தோன்னா இந்த எண்ணங்கள் வருது போகுது எல்லாம் வந்துட்டு தெரியுது. ஆனால் மெல்ல மெல்ல என்று சொன்னாங்க. எனக்கு மெல்ல மெல்ல குண்டல் நீ சகசாரத்துக்கு மேலே போயிட்டு 66 வயதில் நீ இப்போ மெல்ல மெல்ல சொன்னா இன்னும் எத்தனை வயது இந்த உடம்பு இருக்க போகிறாரு இல்லை. நான் அதை எனக்கு தெளிவாக சொன்னேன். நீங்கள் தயவு கேட்கணும். இன்னும் 10 வரையது பிறகு உனக்கு என்ன 66 76 என்ன மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். சரி இன்னொரு 15 வரையும் சொல்லும். அதுக்கு பிறகு உன்னை புலன்கள் வேலை செய்யாது, பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, கட்டணமே அந்த நொந்த நோயெல்லாம் வரும் இல்லை. உன்னை புத்தியும் வேலை செய்யாது. அப்போ என்ன செய்ய போகிறாய் நீ? அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன். அவன் என்ன போகிறாய்? நான் கண்டுபிடிச்சேன் அவரோட. இன்னும் அப்படி இல்லைம்மா, சூடு இதே இது பண்ணி கீப் ஆன் டூயிங் ரெப்பீட். அப்போ எந்த பாயிண்ட் இன்றைக்கி ரெப்படிஷன் சொல்லுங்க. அதாவது நீ செய்கிற சாதனையில் தன்மயமாகும் வரையும் ரிப்பீட் பண்ணு. சொல்லுவாங்க ஒரு மூச்சு எத்தனை 36,000 எவ்வளோ 32,500 ஏதோ இல்லை. ஒவ்வொரு மூச்சு வெளியில் போகிற மூச்சு உள்ள மூச்சுலேயே நீ உங்களோட இஷ்ட தெய்வத்தில் மந்திரத்தை சொல்லும். இவர்கிட்ட சொன்னேன் நான் உன்னோட கூட வேலைன்னு சொன்னேன். அந்த ஒரு பெரிய மெஷின் இந்த டைப்பும் இல்லை. அந்த இந்தியாவிலேயும் ஒரு 500 பேர் தான் தெரியணும். அது லைனோ மெஷின் சொல்கிறேன். அது அந்த கீபோர்ட் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதே நான் படித்து 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் இப்படி தூக்கி விடணும். போக தவற விட்டேன்டா போய் அந்த சாமி வந்து சொல்லுவார் பஞ்சாட்சரம் ஸ்கூட். அவங்க என்னது ப்ரூஃப் ரீடிங் கொஞ்சம் வலுமை குறைக்க முடியுமா? எனக்கு வலுவை குறைச்சா நான் விட்டுருவேன்னு. வலு ஒன்றும் குறைக்கலை. அவன் நீங்கள் மேலே போய் இந்த மெஷின் தான் தூக்கிட்டு போக முடியாது, நீங்கள் மேலே போய் ப்ரூஃப் ரீடிங் அவர் ரூம் கொண்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணிட்டார். ஏன் நல்லா தெரியும் என்ன நான் கூப்பிட்றேன் யார் அந்த ஆனப்பட்ட பரம்பொருள். இப்போ அந்த நம சிவாய ஏன்னா இந்த உடம்பே பஞ்சாட்சரத்தினால அனுப்பிடுறேன் பாருங்கள். அப்போ நான் அவரை கூப்பிட்றேன், பெருமானே நான் குரு சேவை செய்கிறேன் ஐயா
ஆனால் இல்லை எனக்கு என்ன வேணும், ஃப்ரீடம், என்ன மரண பயம், உதவி செய், நான் கூப்பிட்டு நான் நோ, நீங்கள் ரிப்பீட் பண்ணவில்லை. இல்லை நான் பண்ணேன், பண்ணியிருந்தா விட மாட்டீங்க நீங்கள். நான் என்ன அப்பா நோ, நீ விட்டுறீங்களே. அப்போ இதை விட ஏதோ முக்கியமானது முடியுங்கோ இருக்கிறது. இதுக்கு எதிராக சொல்லுங்க ஆகும். நான் மதுவிட சண்டை பிடிச்சேன். நான் சொன்னேன், இங்கே பார், நான் ஒன்று சொன்னால் நீ எனக்கு எதிராக நான் என்ன சண்டை பிடி, அதை நீ நிரூபி. எது நான் சரி நீ தவறு சுவாமி என்று சொல்லு. அப்படி சொல்லலைண்டா நீ ஒத்துக்கொண்டா அப்படி நட. ரைட், என்ன தலையாட்டுறது இல்லையா? அப்போ இதை சொல்ல ஹிப்போக்ரேட்னு சொல்கிறது. ஹிப்போக்ரேட்டா என்ன, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். நீ அதை ஒத்துக்கொள், அதுக்கு எதிராக சொல்ல மாட்டேன்றாய், அதை என்ன தவறுண்டு நிரூபிக்கவும் மாட்டேன்றாய், அப்புறம் அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன்றாய். நான் ஏன் ஒத்துக்கொண்டா நீ நடப்பாய். நான் வெரி சீரியஸ். என்னண்டா இங்கே பாருங்க, இன்றைக்கு 17ஆம் தேதியா, நீ அது இன்றைக்கு அவள் சசியோட பர்த்டே, நோட் நேமினாதன், நீ நேமினான் பேரை வடி வச்சுருக்க. ஓ, அப்போ இன்றைக்கு 17ஆம் தேதியா, அடுத்த மாதம் 7ஆம் தேதி 10 நாள் தான் இன்றைக்கி சரியா. 7ஆம் தேதி இங்கே அது போயிடும், 10 நாள். அதில் 2 கிளாஸ் வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்தால் கிளாஸ் இருக்காது. கோ. அப்போ ஆல்மோஸ்ட் இதுதான் லாஸ்ட்டு. அப்போ நீங்கள் எனக்கு முன்னுக்கே எப்படி நடந்துகிட்டு இருந்தா திரும்ப சொல்ல போகிறேன். கேட் இஸ் என்ன, ரேட் அட் பிளே. வென் கேட் இஸ் அவுட், ரேட்ஸ் அட் பிளே. பூனை இருந்தோடனே ஒழிச்சு வச்சுருப்பாங்க, பூனை இல்லைன்னொடனே என்ன அவங்களே ஆடுவாங்க. என்ன அங்கே வந்து அனாவசியமான கதைகள்லாம் கதைப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதை மட்டும் ஏன் கேட்க முடியாது? நோ, தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்ய பிரபு. வாயத்தை வந்த மாதிரி தான் கேட்கணும். டிஸ்கஸமாக தான் சொல்லணும். ஒரு ஒட்டுப்பையும் வரக்கூடாது. ஒரு அம்மாக்கா இல்லைன்னு சொன்னால் பி அலோன். நீங்கள் படிங்க, எழுதுங்க, யூ டூ இட் அலோன். என்ன பொறுத்தவரை நீங்கள் சத்தியம் நான் பார்க்கல. ஆகவே நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீ தனியாக இருந்து விசாரம் பண்ணு, எழுது. நான் பக்கத்தில் ஒன்று கொப்பி வைக்க சொன்னேன். எழுது பக்கத்தில். நான் எதை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன்? ரெப்படிஷன். சத்தமா மீண்டும் 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 அடிக்க அடிக்க அம்மியின் நகர் இல்லை. எனக்கு அது இந்த வார்த்தையாக நான் எடுத்தன ஒழிய அது நடந்த திருவண்ணாமலை இல்லை. அந்த மணி ஒரு கிழமை எப்படியும் ஒரு 65 வயது இருக்கும். அந்த மணியும் அடிப்பார், உடச்சி ஒண்டிப்பார். நான் அடி பொக்கலாம் கையெல்லாம். ஆனால் இது மட்டும் முடியாது, கல். அது நம்முடைய இலங்கையும் வட இந்தியில் அப்படி இல்லை, கல்லே இல்லை, எல்லாம் மண் மாதிரி. அப்போ அவர் சொன்னார், சாமி அது சாமி அப்படி இல்லை, எங்கே அப்படி இல்லைங்க, இந்த இடத்துல அடிங்கோ, இந்த இடத்துல அடிக்கணும். அப்போ எனக்கு தெரியும், குருநாத் சொல்லிட்டார் இல்லையோ. 1 2 3 4 5 9th ஒரு பிளாக் வந்து அடுத்த ஒரு 2. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி தேலாம் என்ன அடிச்சு கொண்டு இருக்கேன் குத்தியில் உண்டு வேணும் நடக்கல. ஒரு 9 ஒரு 10 நிமிஷம் இல்லையா? ஏன் ரெப்படிஷன். இப்போ அது கல்லுக்கே தெரியுது ரெப்படிஷனை பற்றி, உங்களுக்கு தெரியாமல் இருக்குது.